வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் ஹிந்தி திணிப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த தடவை தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆன ராஜ்யசபாவில ஹிந்தி திணிப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா ப்ரொசீடிங்ஸ தொடர்ந்து ஒளிபரப்பக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தான் சான்சத் டிவி. இந்த பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ இனிமேல் முழுக்க முழுக்க ஹிந்தியில் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் ஜெகதீப் தாங்கர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இனிமேல் ராஜ்யசபால நம்ம ஊரை சேர்ந்த எம்பிக்களோ இல்ல மற்ற மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்களோ அவங்களோட தாய்மொழியில பேசுனா அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு அவங்களுடைய தாய்மொழியில அவங்களுடைய குரல்ல நம்மளால கேட்க முடியாது. விஷுவல்ஸ் மட்டும் அவங்க பேசுறது வரும். ஆனா அதுக்கு மேல அவங்க என்ன பேசுனாங்களோ அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் வரும். அப்போ தன்னுடைய சொந்த தாய்மொழியில பேசக்கூடிய எம்பிக்கள் நம்ம தாய்மொழியில பேசினா நம்ம நினைக்கிற விஷயங்களை இன்னும் ஈஸியா இன்னும் கிளாரிட்டியோட கன்வே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் தாய்மொழியில பேசினாலும் அவர்கள் குரல் வெளியே கேட்காது. நாம கேட்கறதெல்லாம் ஹிந்தியில ஒரு வாய்ஸ் ஓவரா மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவுடைய எசன்ஸே என்னங்க? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வெவ்வேறு மாநிலங்கள், வெவ்வேறு மக்கள், வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு மொழி அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே குடைக்குள்ள ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கக்கூடியதுதானே இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த நாட்டுடைய ஆன்மாவே அதுதானே. அந்த டைவர்சிட்டியை நாம அப்ரிஷியேட் பண்ணணும். வெவ்வேறு பின்னணியில இருந்து மக்கள் வந்தாலும், வெவ்வேறு பாஷைகள் பேசினாலும், வெவ்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றினாலும் இந்தியர்களா நாம எல்லாம் ஒரே மேடையில நிக்கிறோம் அப்படிங்கிறது தானே எசன்ஸ். இந்த அடிப்படை ஆன்மாவை சிதைக்கும் வகையில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. நாட்டு மக்களை 140 கோடி மக்களை ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஏமாத்துற விஷயம் இல்லையாது, இன்சல்ட் பண்ற விஷயம் இல்லையாது, அவமானப்படுத்துற விஷயம் இல்லையாது. நம்ம தொகுதியில நிக்கக்கூடிய நம்ம எம்பியை நம்ம ஓட்டு போட்டு எதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம்? நம்ம குறைகளை அவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க பேசுறத நாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க என்ன பேசுறாங்க அத நம்ம தாய்மொழியில பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு விஷயமும் யோசிச்சு பாருங்க. இவங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி ஒளிபரப்புவாங்களாம். இவங்க உண்மையிலேயே நேர்மையா அந்த எம்பிக்கள் என்ன பேசுறாங்களோ அதை நேர்மையா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி ஒளிபரப்புவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுல எவ்வளவு வெட்டி ஒட்டுவாங்க, எவ்வளவு விஷயங்களை மாத்தி இவங்க மொழிபெயர்ப்பாங்க. இவங்க எல்லாமே பண்ணுவாங்கங்க. திருட்டுத்தனம் எல்லாமே இந்த பாசிச அரசு பண்ணும். அப்போ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்மளுடைய குரலா பார்லிமெண்ட்ல ஒலிக்கணும் அப்படின்னு இங்க நாம எம்பிக்களை அனுப்பி வச்சா அவங்க குரலை ஊமையாக்கிட்டு இவங்களுக்கு வேண்டிய மொழியில இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி ஒளிபரப்புவாங்கன்னா இது சனநாயகத்தை சீர்குலைக்கிற வேலை இல்லையா? இதெல்லாம் எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா ஜெகதீப் தாங்கருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியுமா. ஜெகதீப் தாங்கர் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுவாராம். அதானி இஷ்யூவை வச்சு எல்லாரும் டைவர்ட் பண்றாங்களா, அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா. அதனால இனிமேல் நான் பேசுறதெல்லாம் ஹிந்தியில தான் ஒளிபரப்பணும். நான் பேசுறது மட்டும் இல்ல, மத்தவங்க யாரு எந்த மொழியில பேசினாலும் அதை ஹிந்தியில தான் ஒளிபரப்பணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறார். நம்மளால எலெக்ட் பண்ணப்பட்டவங்க நமக்கான விஷயங்களை சுதந்திரமாக பேசக்கூடிய ஒரே இடம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அந்த பார்லிமெண்ட். இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்டுக்கும் கடிவாளம் போட்டுட்டு இருக்காங்க. இதற்கு மேல் இது ஒரு சர்வாதிகார நாடுன்னு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த அநியாயத்துக்கெல்லாம் எப்படி முடிவு கட்ட போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா புரியல. எதிர்கட்சிகள் தொடர்ந்து இது சம்பந்தமாக தீவிரமான போராட்டத்துல இறங்கணும். இது ஒட்டுமொத்த மாநிலங்களையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர்கள் பேசக்கூடிய மொழிகளையும் அவமானப்படுத்துற ஒரு செயல். ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன்.